ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பருப்பு போலி இப்படி செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் ஈஸியாக வீட்டில் இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செய்யலாம். இந்த சாஃப்டான போலி ஒரு கப்பளவு மைதா மாவு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போலி செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். மாவளந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவில் செய்கிறதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இந்த பருப்பு போலியை சாஃப்டாக செய்யலாம். இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். மாவை கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். 2 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது மாவு சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அரை கப்பளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மாவை ஊற வச்சு போலி செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டு 3 மணி நேரத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சிடணும். மாவளந்த கப்பில் 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். 1 கப்பளவு மாவுக்கு 1 கப்பளவு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வைக்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். பருப்பு ஊறினதுக்கு அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வேக வச்சிருக்க பருப்பில் தண்ணி அதிகம் இல்லை. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கும் போது தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. பூரணம் செய்கிறதுக்காக கடாயில் 1 டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் பருப்பு அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையில் வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை உருண்டை வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நைஸாக அரைச்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க பருப்பும் சர்க்கரை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுறணும். இந்த பூரணத்தில் நான் தேங்காய் சேர்க்கலை, தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணியும் பருப்பும் நல்லா கலந்து கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை மாவை பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது போலி சாஃப்டாக இருக்கும். எந்தளவு உங்களுக்கு போலி பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம்.
எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வாழை இலை தான் எடுத்திருக்கேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து சின்ன தோசை மாதிரி தட்டிடணும். எந்தளவு உங்களுக்கு பூரணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க தோசையில் வச்சுட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் சுத்துக்க மடித்து விட்டுறணும். மடித்ததுக்கு அப்புறமா அதிகப்படியாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. உருண்டையாக உருட்டிட்டு மெலிசான தோசை போல் தட்டிடுங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு மெலிசாக தட்டிக்கங்க. மாவு நல்லா ஊறியிருக்கனால மெலிசாக திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போலியை திரட்டியாச்சு. இலையிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நம்ம தட்டி வச்சுருக்க போலியை தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கலர் நல்லா மாறிடுச்சு. ஸ்வீட்டான பூரண போலி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீதி இருக்க எல்லா போலியையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான பூரண போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டான போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.